எதுக்கு சார் இப்படி ஓடுறீங்க? அது சண்முக விக்னேஷ் டிசைன் திங்கிங் அசைன்மெண்ட் 2 வீடியோ பண்ணியிருக்காராம்மா, அதை பார்க்கறதுக்கு தான் ஓடுறேன். நீயும் வந்துரு. அப்படியா? இதோ வந்துடுறேன். ஐயா வணக்கம். Hi Sam, how are you? Yeah, fine. நீங்கள் எப்படி இருக்கீங்க? Fine sir. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் இன்டர்வியூவிங் மீ. சாரி அப்போ ஆன்லைனில் பண்ணுறதுக்கு சாரி, நேரில் வர முடியல, அவருக்கு பிஸி ஷெடியூல்னால வர முடியல. ஜஸ்ட் 5 minutes மைண்ட் அப். இது என்ன கேட்கணுமோ கேளுங்க. சார், இப்போ 2030 வளர்ந்து வர ஆண்டர்பிரனர்ல நீங்களும் ஒருத்தர். அதை நான் சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது எப்போயுமே பெருசாக ஆரம்பிக்கக்கூடாது, சின்னதுலேருந்து தான் ஆரம்பிக்கணும். நான் அப்படி தான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆரம்பிக்கும் போது சின்ன கடையாக தான் ஆரம்பித்தேன். அப்புறம் லேட்டாக இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வேறு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி தான் நம்ம ஆச்சரியம் மாதிரி நேராக சூரியன் நினச்சி மாம்பழம்னு போகக்கூடாது, நம்மளே தான் சுட்டு வச்சிடும். அந்த மாதிரி தான் நம்ம எடுத்து அடித்த மொட்டை இல்லாட்டி நிறைய முடி வைக்கக்கூடாது. எங்கள் அப்பா இதை எதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எடுத்துன்னு பெருசாக போகக்கூடாது. ஃபஸ்ட்டு எங்கேயாவது வேலைக்கு போகணும், அப்புறம் அதை பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணணும், அப்புறம் நம்ம பெருசாக க்ரோ பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, அடுத்து உங்க ஸ்டடீஸை பத்தி சொல்றீங்களா சார்? அதுல உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நினைவுங்களா? என் காலேஜ் லைஃப்பை பற்றி சொல்லணுன்னா எம்பிஏல எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்னென்னா டிசைன் திங்கிங். அதில் நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ணுன்னா, Hi folks, I am Shanmugha Vignesh. I am here to expose with the topic of design thinking. In that design thinking, I took the scenario disaster response. For that, I took 4 responses. One response is airplanes. Let's see the video. First disaster, I took the Air India's accident in June 12. In the June 12, 1:38 p.m., the airplane was took off Ahmedabad to London, where crashed in the hostel. 19 persons were died. 242 passengers were in the airplanes. The 1 person were escaped from the airplanes and with severe injuries. The cause of airplanes crash was engine power fuel cut off ஆயிடுச்சு. The 2 pilots were speaking about the 1 pilot was speaking to another pilot, ஏன் fuel ஆஃப்னு கேட்டதுக்கு அந்த இன்னொரு பைலட் நான் ஆஃப்லன்னு சொல்லியிருக்காங்க. The main cause was analyzed by the investigation officer. After a few months, the cause is அந்த பவர் சுவிட்ச் தானாகவே ஆஃப் ஆயிடுச்சு. இது 7 years முன்னாடியே ஆயிருக்கு. போரிங் கம்பெனி ஆயிருக்கு.
அதே 7 years இப்போ வந்து அதே போரிங் இது வந்து தான் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பவர் ஆஃப் ஆயிருக்கு. அது வந்து சேஃப்டி மெஷரோட தான் பண்ணியிருப்பாங்க. அந்த சுவிட்ச் வந்து அந்த சுவிட்சை வந்து அது தானாகவே பவர் ஆஃப் ஆகிருக்கு. அதனால் இன்ஜினில் போயிடுற ஃபியூவல் வந்து தானாகவே கட் ஆஃப் ஆகிடுச்சு. இதனால் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து 241 பீப்புளோட சேர்த்து 19 பீப்புள் சேர்ந்து இறந்துட்டாங்க. பாசிட்டிவ் திங் என்னென்னா ஒரு பீப்புள் வந்து சேவ் ஆகிருக்காங்க. Welcome back. Second disaster is I took the Wayanad incident. Let's see the video of Wayanad incident. The second disaster was happened in Kerala, Wayanad. In the Wayanad, the cause of heavy rainfall in Membadi, the landslide was happened. In that landslide, many people were died. The more than 100 people were died, and the more than 100 people were missing in the Wayanad. Membadi. After the Membadi, the landslide was happened in Churamala and Mundakai. This area was lost in the landslide. After the landslide, the rescue person was come and just the people who was missing around Kerala. And this was a massive disaster happened in Wayanad. അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി. ഇതിപ്പോൾ നമ്മൾ ചൂരൽമല ഹൈസ്കൂളിൻ്റെ അടുത്തുള്ളൊരു കാഴ്ചയാണ് ഈ കാണുന്നത്. അപ്പോൾ നമുക്കിവിടെ കണ്ടാൽ മനസ്സിലാവും ഇവിടെ വെള്ളം വന്ന ലെവൽ എന്താണ്, എന്തൊക്കെയാണ്, ഇപ്പോൾ ഏതാണ്ടൊക്കെ ഒരു രൂപം ഇത് കണ്ടാൽ മനസ്സിലാവും. ഇവിടെ ബ്ലോക്ക് ആയതുകൊണ്ടാണ്, ഇവിടെയും മരങ്ങൾ, ഇത്രയും മരങ്ങൾ വന്ന് ബ്ലോക്ക് ആയതുകൊണ്ടാണ് ഈ ഒരു അവസ്ഥയിലെങ്കിലും ഇവിടെ പിടിച്ച് നിൽക്കാൻ പറ്റിയത്. പൊട്ടിയത് ഇവിടെ ഒന്നും അല്ല കേട്ടോ, ഇവിടുന്ന് ഒരുപാട് ദൂരെയാണ് ഫ്ലഡ് നടന്നിട്ടുള്ളത്. വളരെ ദയനീയമായൊരു കാഴ്ചയാണ്. ഇവിടെ സ്കൂളിൻ്റെ ഒക്കെ കുറേ ഭാഗങ്ങൾ പോയിട്ടുണ്ട്, സ്കൂൾ പൊളിഞ്ഞിട്ടുണ്ട്. രക്ഷാപ്രവർത്തനം വളരെ സജീവമായി നടക്കുന്നുണ്ട്. അതൊക്കെയാണ് ഇപ്പോഴത്തെ ഇവിടുത്തെ കണ്ടീഷൻ. Welcome back. Third disaster, I took the video of Hyderabad sleeper bus accident. Let's see the video. Third disaster was bus accident, sleeper bus accident in 25/10/2025. In the bus go to Hyderabad to Bangalore. Accident, 26 people were died in the fire. And the bus was going to a toll gate after heavy rainfall. The buses go to 200 to 300 km/h. In the petrol bank, the bike, the pen was not stable and going in front of the bus, and the bus and the bike was met an accident, and the
the bus down was and the bike was left. Of course, the bus was இந்த பஸ் வந்து இழுத்துகிட்டே போகுது, அந்த வண்டியை இழுத்துகிட்டே போச்சுனால அந்த ஸ்பார்க்னால அந்த தீ வந்து அந்த பெட்ரோல் பங்க்கு இது பண்ணி அந்த பஸ் வந்து எரிய ஆரம்பிக்குது. எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்கம்மா, நைட்டு 2 மணினால எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த அந்த டிக்கியில் வந்து அது அந்த பேக்ஸில் வைக்கிறாங்களே அதில் வந்து 25 ஃபோன்ஸ் 236 ஃபோன்ஸ் இருக்குது. அதாவது ஹைதராபாத் பிஸ்னஸ் மேன் வந்து பெங்களூருக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க ஃபோனை. அது வந்து பேட்டரியில் அந்த தீப்பட்டு ஒன்று ஒன்றா எரிய ஆரம்பிக்குது. ஸ்பார்க் பட்டனால ஒன்று ஒன்றா எரிய ஆரம்பிக்குது, வெடிக்குது, ஒன்று ஒன்றா வெடிக்குது. அந்த டிரைவர் 40 வயசு இருக்கவங்க அவங்க இறங்கி தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனால் இது பண்ணவே கூடாது, தப்பிக்கக்கூடாது, அந்த பேசஞ்சருக்கு ஹெல்ப் பண்ணணும் டிரைவராக இருந்து. ஆனால் அவர் தப்பிச்சு போயிட்டாங்க. இன்னும் 2 பேர் ஹெல்பர்ஸ் வந்து உள்ளே இருக்காங்க, பஸ்ஸு கிளீனர் வந்து உள்ளே இருக்காங்க. அவங்க வந்து பேசஞ்சருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் கீழே ஸ்லீப்பர் வந்து உங்களுக்கே தெரியும், மேலே ஸ்லைடு கீழே ஸ்லைடு. அதில் மேலே இருக்கவங்க காப்பாற்றவே முடியல, கீழே இருக்கவங்க 2-3 பேர் தப்பிச்சிட்டாங்க. ஆனால் மேலே இருக்கவங்க பேரை காப்பாற்ற முடியல. அந்த 25 பேர் இறந்துட்டாங்க. வெளியே ஒரு ஆள் பைக்கில் வந்த ஆளும் சேர்த்து 26 பேர் இறந்துட்டாங்க. இந்த பஸ்ஸு காஸ்ட் வந்து என்னென்னா, இந்த பஸ் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கு. இது வந்து சீட்டர் தான், ஆனால் இது மாடிஃபை பண்ணி ஸ்லீப்பரை மாற்றிருக்காங்க. இதில் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் இல்லை, டோர் இல்லை. ஏன்னா அந்த மாடிஃபை பண்ணனால எல்லாமே மாறும். ஸ்லீப்பருக்கு வேறு மாதிரி இது இருக்கும், இதுக்கு வேறு மாதிரி எக்ஸிட் டோர் இருக்கும். அதனால் 2மே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதனால் அந்த எக்ஸிட் டோரை யாருமே கண்டுபிடிக்க முடியல. எல்லா ஃபோனை வச்சு ஜன்னல் டேப் பண்ணுறாங்க, இதை வச்சு லேப்டாப் வச்சு டேப் பண்ணுறாங்க. ஒன்றும் உடைக்கவே முடியல அந்த கண்ணாடியை. ஏன்னா நைட்டுனால ஒன்றுமே பண்ண முடியாதனால 25 பேர் இறந்துட்டாங்க. அந்த டிரைவர் வந்து ஓடிட்டாங்க. அப்புறம் அந்த பைக் அன்ஸ்டேபிளாக இருக்குன்னா ஓட்டினால அவனும் இறந்துட்டான். This is the major disaster. Thank you. Welcome back. 4th video, I took the video of Chhattisgarh train accident. Let's see the video of Chhattisgarh train accident. Fourth disaster, I took the form of the train accident. Train accident near Chhattisgarh. In Chhattisgarh near Bilaspur, the train was with the accident. Passenger train and goods train was 2 ட்ரெயினும் மோதிடுச்சு. இந்த பேசஞ்சர் ட்ரெயின் வந்து கூட்ஸ் ட்ரெயின் மேலே ஏறிச்சு. அதில் வந்து 8 பேர் வந்து டைடு, 8 members were died and many person were injuries. காரணியா ரோட்லேருந்து விலாஸ்பூர் போகும்போது அங்கே நின்றுட்டு இருந்த கூட்ஸ் ட்ரெயின் மேலே, அது ஒரே ரயில்வே ட்ராக்கில் நின்றுட்டு இருந்த கூட்ஸ் ட்ரெயின் மேலே இந்த ட்ரெயின் வந்து மோதிடுச்சு. இது வந்து கம்யூனிகேஷன் இல்லாதனால இது ஏற்பட்டிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த கூட்ஸ் ட்ரெயின் வந்து இங்கே நிற்கும்னு. ஆனால் அது கேர் பண்ணாமல் இவங்க வந்து அந்த ட்ராக்லேயே போயிருக்காங்க. அதனால இந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ. இதோட காசு என்னென்னா 8 members were died. Fifth disaster, I took the Saudi bus accident. In Saudi bus accident, traveler bus was crashed into the oil tanker. In the passenger, 45 passenger was died. 41 passenger was safe. இந்த சவுதி பஸ்ஸுன்னு வந்து ஹைதராபாத்தில் வந்து பஸ் ட்ராவல் ஒன்று புக் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து மெக்கா
மெக்கா இடத்துக்கு போகிற டெசர்ட்டு அந்த மெக்கா வந்து அங்கே போகிறதுக்காக ட்ராவல் பஸ்ஸை புக் பண்ணியிருக்காங்க. மெக்கா எதுக்கு போகிறாங்கன்னா அங்கே வந்து அரேபியன் ஆப்ரஹாமோட இந்த மெக்காலேருந்து மதீனா போகிற மதீனா போகிற டைமில் தான் வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஆக்சிடெண்ட் ஆன டைம் வந்து 1:35 AM. நைட்டு வந்து எல்லாம் தூங்கியிருக்கனால அந்த தூங்குற டைம்னால எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால் யாருக்கும் தெரியல ஆக்சிடெண்ட் ஆனது. இதில் வந்து என்ன ஹைலைட்னா அந்த அந்த 46 பேரில் ஒரு ஃபேமிலி வந்து 18 ஃபேமிலி இருக்குது. ஒரு ஃபேமிலியில் 18 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 18 மெம்பர்ஸில் கடந்த 3 ஜென்ரேஷனும் வந்து ஆக்சிடெண்ட் டெத் ஆகிட்டாங்க. அது கண்டினியூவாக 3 ஜென்ரேஷன் எல்லோரும் வந்து போயிருக்காங்க, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதை ஃபோட்டோஸ்லாம் நம்ம பார்க்கணும். தேங்க்யூ. இது வந்து 5 disaster I took for the scenario disaster response. Thank you. Thank you for seeing video, comment, patient. Thank you.